வெல்கம் வியூவர்ஸ். இது ராஜேஷ் பிரபு கேஸோடைய பார்ட் 2 வீடியோ. இனிமே பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்கை மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1ல ராஜேஷ் பிரபு யாரு, அவரை யாரு கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, அவங்களுக்கு கோர்ட்ல என்ன தீர்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்பவே டீடைல்டா பார்த்தோம். தி பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வாங்கின ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு கேஸ்ல ஐ விட்னஸ் இருந்துமே செஷன்ஸ் கோர்ட், ஹை கோர்ட் அப்படின்னு 2 கோர்ட்லயுமே குற்றம் சாட்டப்பட்டவர்களை நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிருக்காங்களே, அது எதுக்காக? அப்படி விடுதலை ஆனவங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு போகாம இந்த கேஸ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுவும் சிபிஐ தான் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்களே, அது ஏன்? பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரான மாரிராஜன் அவருடைய ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாரோ அதை தான் பார்த்திருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி 3 ஆபீசர்ஸ் இதே கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கமோ அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய கோணத்தை மாத்தி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா, அதாவது குற்றம் சாட்டப்பட்டு அதுக்கப்புறமா நிரபராதிகள் அப்படின்னு கோர்ட்டால விடுதலை செய்யப்பட்ட அவங்களுடைய பார்வையில் இருந்து இந்த கேஸை பார்த்தா இன்னுமே தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அன்றைய நாள் ட்ரெயின்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னதை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ராஜேஷை கொலை பண்ணது திருப்பதி போயிட்டு இருந்த அந்த 5 பேர் தான் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை ஹைகோர்ட் இவங்க குற்றவாளிகள் இல்ல நிரபராதிகள் அப்படின்னு ரிலீஸ் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க 5 பேருமே இந்த கேஸ போலீஸ் சரியா விசாரணை பண்ணல, மறுபடியும் இந்த கேஸ அவங்க முதல்ல இருந்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ரிட் பெட்டிஷனை போட்டாங்க இல்லையா, அது கூடவே சேர்ந்து அதுக்கு காரணமா அவங்களுடைய தரப்புல இருந்து கோர்ட்ல பல அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டுச்சு. அதை கேட்ட ஜட்ஜஸ்க்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கா இருந்துச்சு. அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். அது ஜனவரி 13, 2008 குஜராத்தில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த ராஜேஷ் பிரபு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக தன்னுடைய சொந்த ஊரான மதுரைக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. கேரளா வழியா நாகர்கோயில் வரைக்குமே ட்ரெயின்ல வந்த ராஜேஷ் பிரபு நாகர்கோயில் ஸ்டேஷன்ல இறங்கி மதுரைக்கு ஒரு ஓபன் டிக்கெட்டை வாங்கிட்டு நாகர்கோயில் டு மும்பை ட்ரெயின்ல ஏறி ரிசர்வேஷன் கோச்சான S9 கோச்ல தன்னுடைய லக்கேஜஸ் வச்சுட்டு டிடிஇ பார்த்து பெர்த் அலர்ட் பண்ண சொல்லி கேட்கலாம் அப்படின்னு டிடிஇ தேட ஆரம்பிச்சிருக்காரு. அது பொங்கல் டைமா இருந்தாலும் பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே கூட்டம் நிரம்பி வழிஞ்சாலும் அவர் ஏறின அந்த ட்ரெயினுக்குள்ள பெருசா கூட்டமே இல்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்த கூட்டம் எல்லாமே வெளியூர்ல இருந்து, அதாவது வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த கூட்டம் தான். ஆனா தமிழ்நாட்டில இருந்து நார்த் போற ட்ரெயின் எல்லாமே ரொம்பவே ஃப்ரீயா தான் இருந்துச்சு. இப்ப ராஜேஷ் S10 கோச்ல டிடிஇ இருக்கிறத பாக்குறாரு. அவர்கிட்ட போய் தனக்கு பெர்த் கன்ஃபார்ம் பண்ணி தரும்படி கேட்டிருக்காரு. உடனே டிடிஇயும் S10 கோச்லயே பெர்த் நம்பர் 1 அலர்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா ராஜேஷோ தனக்கு S9 கோச்ல அலர்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு
அதுக்கு டிடிஇ இந்த கோச்லயே மொத்தம் 10 பேர் தான் இருக்காங்க, நீங்க இதுலயே டிராவல் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு ராஜேஷோ இல்ல என்னுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே நான் S9 கோச்லயே வச்சுட்டேன், அதனால ப்ளீஸ் எனக்கு S9 கோச்லயே berth அலாட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. S9 கோச்லயும் ஆளே இல்லாம எம்டியா இருந்ததால டிடியும் ஓகே சொல்லிட்டு S10 அப்படிங்கறத அடிச்சுட்டு S9 அப்படின்னு மாத்தி கொடுத்திருக்காரு. இப்ப S9 கோச்சுக்கு போன ராஜேஷ் ரிலாக்ஸா படுத்துக்கிட்டு தன்னுடைய காதலி கிட்ட போன்ல பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 2 மணி நேரங்கள் கழிச்சுதான் அந்த கொலை நடந்திருக்கு. கரெக்டா கொலை நடந்த நேரத்துல ட்ரெயின் திருநெல்வேலியை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அப்ப ராஜேஷ் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்த யாரோ ஒருத்தர் ட்ரெயினுடைய அபாய சங்கிலியை பிடிச்சு இழுக்க ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிக்குது. அபாய சங்கிலியை இழுத்தது தெரிஞ்சதுமே S9 கோச்சுக்கு வந்த அந்த ட்ரெயின்ல டியூட்டியில் இருந்த ரயில்வே போலீஸ் கான்ஸ்டபிளும் டிடியும் ஒரு ரத்த குளத்துக்கு நடுவுல ராஜேஷ் தன்னுடைய கடைசி நிமிடங்களை எண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ட்ரெயின் இப்ப திரும்பவும் திருநெல்வேலியை நோக்கி ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. திருநெல்வேலி ஸ்டேஷன்ல இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அங்கிருந்த ரயில்வே போலீஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்க்கும் பொழுது ராஜேஷுடைய மூச்சு நின்னு போயிருந்துச்சு. இப்ப ராஜேஷோடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பின ரயில்வே போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு சவால் காத்துட்டு இருந்துச்சு. அந்த S9 கோச்சில் இருந்தவங்களை விசாரணை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நாகர்கோயில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் அந்த S9 கோச்சில் ராஜேஷ் பிரபுவை தவிர வேற யாருமே டிராவல் பண்ணல. சரி, ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து கிடைக்கிற எவிடன்ஸை வச்சு கேஸை ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா சம்பவம் நடந்த S9 கோச்சை மட்டும் கலட்டி விட்டுட்டு மும்பை எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறமா அந்த கோச்சுக்கு வந்த ஃபாரன்சிக் டீமுக்கு சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருந்த அந்த கோச்சை பார்த்ததும் அடக்க முடியாத அளவுக்கு ஆத்திரம் வர ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட விசாரிக்கும் போது ராஜேஷ் ரத்த வாந்தி எடுத்து செத்து போனதா நினைச்ச ரயில்வே ஸ்டாஃப்ஸ் தெரியாம கிளீன் பண்ணிட்டதா சொல்லியிருக்காரு. சோ ஃபாரன்சிக் டீம்ல இருந்தும் போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால இப்ப அவங்க டிடிஇ கிட்ட இருந்து அவங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிடிஇ ராஜேஷ்க்கு தான் S10 கோச்ல berth நம்பர் 1 அலர்ட் பண்ணி கொடுத்ததாகவும், ஆனா அவரோ S9 கோச்ல தன்னுடைய லக்கேஜஸ் இருந்ததால தனக்கு அங்க மாத்தி தர சொல்லி கேட்டாரு. அதனால அவருக்கு S9ல berth நம்பர் 1 அலர்ட் பண்ணி தந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இப்பதான் போலீஸ்க்கு முதல் நெருடல் ஆரம்பிச்சிருக்கு. ராஜேஷ்க்கு அலர்ட் பண்ணது S9 கோச்ல berth நம்பர் 1, ஆனா அவருடைய இறந்த உடல் berth நம்பர் 15 அதாவது 15 பக்கத்துல கடந்திருக்கு. சோ ராஜேஷ் கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்கலாம். அப்ப berth நம்பர் 15 பக்கத்துல கில்லர் அவரை மடக்கி கொலை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல முகம், நெஞ்சு, வயிறு அப்படின்னு 14 இடங்கள்ல கூரான ஆயுதத்தால ஆழமான காயம் ஏற்பட்டு அதனாலதான் மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சே தவிர அதுல வேற எந்த ஒரு எவிடன்ஸும் தெரிய வரல. கிட்டத்தட்ட 195 பேரை விசாரணை பண்ணியும் கொலையாளி யாரு, எத்தனை பேரு, இப்படி எந்த ஒரு தகவலுமே கிடைக்காம ரயில்வே போலீஸ் தடுமாறிட்டு இருந்தாங்க. அதனால ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராஜேஷோடைய அப்பா இந்த கேஸை சிபிசிஐடி கிட்ட மாத்த சொல்லி கேக்குறாரு. சம்பவம் நடந்து 3 மாசத்துக்கு அப்புறமா இந்த கேஸ் திருநெல்வேலி சிபிசிஐடி கிட்ட வருது. அப்படி சிபிசிஐடி கிட்ட வந்ததுமே இந்த கேஸ் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. டிஎஸ்பி ரேங்க்ல இருந்த ஒரு ஆபீசர் இந்த கேஸை டீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ராஜேஷ் கூட கடைசியா பேசிட்டு இருந்த அவருடைய லவ்வர் கிட்ட இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் போன்ல பேசிட்டு இருக்கும்போது கடைசியா அவரு அம்மா அப்படின்னு கத்துன சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு, வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிஐ, நான் இப்ப சொன்னதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்ததா ராஜேஷுடைய ஃபேமிலியை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை முறை விசாரிச்சாலும் போலீஸுடைய எல்லா கேள்விகளுக்கும் ராஜேஷுடைய அப்பாவும் தாத்தாவும் தான் பதில் சொல்லியிருக்காங்களே தவிர ராஜேஷுடைய அம்மாவையோ வீட்டில இருந்த மற்ற பெண்களையோ விசாரிக்கிறதுக்கு கடைசி வரைக்குமே அனுமதி தரவே இல்லை. இதனால சந்தேகமடைஞ்ச போலீஸ் அக்கம் பக்கத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதே சமயத்துல வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்துல ராஜேஷோடைய லக்கேஜை திரும்ப திரும்ப சோதனை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சோதனை பண்ண போலீஸ்க்கு அவருடைய பேக்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா சிம் கார்டு கிடைச்சிருக்கு. 2008 காலகட்டத்துல ஒரே ஒரு சிம் ஸ்லாட் மட்டுமே இருந்த ராஜாவுடைய போன்ல 2வது சிம் கிடைச்சதுமே 2 சிம் கார்டையும் தேவைக்கேற்ற மாதிரி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு புரிய ஆரம்பிச்சது. அத அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் உறுதி பண்ணுச்சு. அது மட்டும் இல்ல, சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம்
சம்பவம் நடந்த இடத்துல, சம்பவம் நடந்த நேரத்துல நாகர்கோயில்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் சந்தேகப்படும்படியா ஒரு மொபைல் நம்பர் டிராவல் ஆயிருக்கு. திருநெல்வேலி தாண்டி ஒரு சிக்னல்ல ட்ரெயின் நிக்கும் போதுதான் அந்த போனுடைய சிக்னல் ட்ரெயின்ல இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே ராஜேஷை கொலை பண்ண கில்லர் யாரு அப்படிங்கறத போலீஸ்க்கு ரொம்பவே தெளிவா படம் போட்டு காட்டுச்சு. ஆனா போலீஸ் கொலையாளியை நெருங்கும் போது கரெக்டா இந்த கேஸ் வேற ஒரு ஆபீசருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த ஆபீசரே காரணமே இல்லாம மெடிக்கல் லீவ்ல போக ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கடைசியா கேஸ் தி பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அப்படின்னு பேரு வாங்கின மாரிராஜன் கிட்ட வந்திருக்கு. அவரு இந்த கொலையை பண்ணது வேற யாரும் இல்ல, எஸ்டன் கோச்ல டிராவல் பண்ண அந்த 5 பேர் தான் அப்படின்னு அவருடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காரு. பட் கோர்ட்டோ அவருடைய ரிப்போர்ட்டை ஒரு துளி கூட ஏத்துக்கல. அந்த 5 பேரையும் நிரபராதிகள் அப்படின்னு விடுதலை பண்ணுது. பிகாஸ் இந்த கேஸ்ல ஜட்ஜஸ்க்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கேஸை முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் யாரையெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் இப்ப கடைசியில நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல விசாரிக்கப்படவே இல்ல. அதே போல ஆரம்பத்துல 3 ஆபீசர்ஸ் விசாரிச்சும் அப்ப ஐ விட்னஸே இல்லாம இருந்த கேஸ்ல திடீர்னு 2 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி ஐ விட்னஸ் வந்தது அப்படிங்கிற விஷயமும் அவங்கள ரொம்பவே யோசிக்க வச்சது. கொலைய நேர்ல பார்த்ததா சொன்ன, லீவ்ல ஊருக்கு போயிட்டு இருந்த ஏசி கோச் அட்டெண்டர், வியாபார விஷயமா கேரளா போயிட்டு வந்த டீ கடைக்காரர், இந்த 2 பேருமே ட்ரெயின்ல அந்த டேட்ல டிராவல் பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. இதை எல்லாத்தையுமே விட முக்கியமா அன்னைக்கு டியூட்டியில் இருந்த டிடியும் கான்ஸ்டபிளும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண 3 ஆபீசர்ஸ் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரே மாதிரியாகவும், ஆனா கடைசியா இன்வெஸ்டிகேட் பண்ண மாரிராஜன் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரியாகவும் இருந்துச்சு. மாரிராஜன் கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ராஜேஷ்க்கும் திருப்பதி போயிட்டு இருந்த அந்த 5 பேருக்கும் நடுவுல பெரிய சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதனாலதான் டிடிஇ ராஜேஷ்க்கு S10 கோச்சில் இருந்து S9 கோச்சுக்கு berth மாத்தி கொடுத்தாரு அப்படின்னும், அப்படி மாத்தி கொடுத்ததாலதான் ராஜேஷுடைய டிக்கெட்ல S10 அப்படின்னு போட்டிருந்ததை அடிச்சுட்டு S9 அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதே டிடிஇ ஆரம்பத்துல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அப்படி எந்த சம்பவமும் நடந்ததா சொல்லல. அதே போல மாரிராஜன் கிட்ட ஒரு ஆள் ட்ரெயின்ல இருந்து குதிச்சு ஓடுனதாகவும் அவரை துரத்திட்டு போனதாகவும் சொன்ன ட்ரெயின்ல டியூட்டியில் இருந்த கான்ஸ்டபிள் அதுக்கு முன்னாடி அவரை விசாரிச்ச ஆபீசர்ஸ் கிட்ட அப்படி எந்த ஒரு சம்பவமும் நடந்ததா சொல்லவே இல்ல. இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா ராஜேஷ் உடைய காதலி போன்ல பேசிட்டு இருக்கும்போது கடைசியா அவங்களுக்கு கேட்ட வார்த்தைகள், ஏண்டா மதுரைக்கு வந்தா என்னடா பண்ணுவ அப்படின்னு யாரோ கேட்டதா தனக்கு போன்ல கேட்டுச்சு அப்படின்னு மாரிராஜன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி விசாரிச்ச 3 போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டையும் அம்மா அப்படிங்கிற சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ கேஸ வேற ஆங்கிள் மாத்தி அப்பாவிகள் 5 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள குற்றவாளிகளா காட்டுறதுக்கு சாட்சிகளை அலபைய கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த 5 பேர் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே போலீஸ் யாருக்காக பண்றாங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதையும், ராஜேஷை யாரு கொலை பண்ணிருப்பாங்க, எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற அலிகேஷனையும் அவங்களுடைய பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க சொன்னது, போலீஸ் ராஜேஷ் கிட்ட 2 சிம் கார்டு இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா. ராஜேஷ்க்கு சிம் கார்டு மட்டும் 2 இல்ல, காதலி மற்றும் கள்ளக்காதலியும் இருந்திருக்காங்க. அதுவும் ராஜேஷுடைய சொந்த குடும்பத்திலேயே இல்லீகல் அஃபையர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சதாலதான் ராஜேஷை தூரமா குஜராத்துக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னும், இது போலீஸ் அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே தீபாவளிக்கு வந்த ராஜேஷ் ரொம்ப நாள் ஊர்ல இருந்து பண்டிகையை கொண்டாடிட்டு போயிருக்காரு. அதே உற்சாகத்தோட பொங்கலையும் கொண்டாட வந்த ராஜேஷ் ட்ரெயின்ல தன்னுடைய காதலி கூட மட்டும் பேசல, அவருடைய இல்லீகல் அஃபையர் வச்சிருக்க அந்த பெண்ணோடவும் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ராஜேஷ் அஃபையர்ல இருந்த அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு பொலிட்டீசியன் அப்படின்னும், அவருதான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்த 5 பேர் தரப்புல அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. ஆல்சோ அவர் ஒரு பொலிட்டீசியனா இருக்கிறதால தான் போலீஸால அவரு கிட்ட கூட நெருங்க முடியல அப்படின்னும், அவரை காப்பாத்துறதுக்காக தான் கொலை நடந்த S9 கோச்சை அவசரமா ஃபாரன்சிக் டீம் வர்றதுக்கு முன்னாடியே கிளீன் பண்ணிருக்காங்க அப்படின்னும் விடுதலை செய்யப்பட்ட இந்த 5 பேர் தரப்புலையுமே அவங்களுடைய பெட்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு அன்னோன் நம்பர் ட்ரெயின்ல சந்தேகப்படும்படியா டிராவல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்பரை வச்சு அந்த ஆளை ட்ரேஸ் பண்ண போலீஸால கடைசி வரைக்குமே அந்த ஆளை நெருங்க கூட முடியல. காரணம் உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கேஸ்ல குற்றவாளிகளை போலீஸ் நெருங்கும் போதெல்லாம் இந்த கேஸ் பல பேர்கிட்ட மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா தமிழ்நாடு பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாரிராஜன் கிட்ட இந்த கேஸ் மாறி இருக்கு. பட் அவருக்கு என்ன பிரஷர் அப்படின்னு தெரியல, கேஸ சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல கொலையாளிய
காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவோ அவரே கஷ்டப்பட்டு ஐ விட்னஸ் எல்லாம் ரெடி பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ண பார்த்திருக்காரு அப்படின்னு இந்த 5 பேர் தரப்புலையுமே அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. இதுல மாரிராஜன் ரெடி பண்ண ஒரு ஐ விட்னஸ் அந்த அரசியல்வாதிக்கு ரொம்பவே நெருக்கமான ஆள் அப்படிங்கிற விஷயமும் கோர்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு. கேஸை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச மாரிராஜனுக்கு எஸ்டன் கோச்ல ரிசர்வ் பண்ணி டிராவல் பண்ண அந்த 5 பேர் டீடைலும் கிடைச்சிருக்கு. ராஜேஷுடைய டிக்கெட்லயுமே எஸ்10 அப்படின்னு போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு S9 அப்படின்னு போட்டிருந்ததால இந்த ரெண்டையுமே லிங்க் பண்ணி அழகா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அப்பாவிகளான 5 பேரையுமே குற்றவாளிகளா காட்ட முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த 5 பேர் தரப்புலையுமே அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டுச்சு. அந்த பெட்டிஷன்லயும் மென்ஷன் பண்ணப்பட்டுச்சு. இத தெளிவா புரிஞ்சுக்கிட்டதால தான் செஷன்ஸ் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேருமே நிரபராதிகள் அப்படின்னு விடுதலை செஞ்சிருக்கு. இதுல சோகம் என்ன அப்படின்னா லண்டன்ல வேலை கிடைச்சும் இந்த பொய் கேஸ்னால போக முடியாம தன்னுடைய கெரியரையே தொலைச்சிருக்காரு ஜெயக்குமார் ஜோதி. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கல்யாணம் நடந்த அன்னைக்கே அப்பாவும் அண்ணன்களும் கொலை கேஸ்ல அரெஸ்ட் ஆனதால ரங்கையாவுடைய பொண்ணு தன்னுடைய லைஃப்ல பெரிய சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க. இப்படி எல்லா வகையிலுமே பாதிக்கப்பட்டதால தான் நிரபராதிகள் அப்படின்னு கோர்ட் விடுதலை செஞ்சாலும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு ஆளுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு வேணும் அப்படின்னும் இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த 5 பேருமே சிபிஐ விசாரணையை கேட்டு ரிட் பெட்டிஷனை போட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்ட கோர்ட் 2023 அக்டோபர்ல இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்கு. ஆல்சோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷனா ஒவ்வொருத்தருக்குமே 20 லட்சம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னும் இதனால தன்னுடைய வேலையவே இழந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆன ஜெயக்குமார் ஜோதிக்கு 30 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கு. ஆல்சோ இந்த கேஸை சிபிஐ விசாரிச்சு 6 மாசத்துக்குள்ள ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கு. மதுரையுடைய ஹைகோர்ட் போட்ட இந்த ஆர்டருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. சோ இந்த கேஸ் சிபிஐ விசாரிக்காம இனிமே அப்படியே தான் இருக்கு. இதுல உண்மையான குற்றவாளி யாரு, ராஜேஷை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறது சிபிஐ விசாரிச்சு கடைசியா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி கோர்ட் அதுல என்ன சொல்லுதோ கோர்ட் கொடுக்கிற தீர்ப்பில் இருந்து தான் நம்மளுக்கு தெரிய வரும். சிபிஐ உடைய விசாரணைக்கு அப்புறமாவது இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நஷ்ட ஈடு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். இந்த வீடியோல நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே கோர்ட்ல என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த கோர்ட்டுடைய ஆர்டர் காப்பியை டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் திறமையா இருக்கிறது மட்டும் இல்லாம நேர்மையாவும் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு புரியுது இல்லையா? ஒரு கேஸை க்ளோஸ் பண்றதுக்காகவும் கொலையாளிகளை காப்பாத்துறதுக்காகவும் கோயிலுக்கு போயிட்டு இருந்த 5 அப்பாவிகளை பலிகடாவா ஆக்க பார்த்திருக்காங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? டூயல் சிம் ஃபெசிலிட்டி கூட இல்லாத போனை வச்சிருந்த ராஜேஷ் 2 பொண்ணுங்க கிட்ட டூயல் ரோல் பிளே பண்ணிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு அரசியல்வாதி நினைச்சா எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்ததா வேற எந்த கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.